வணக்கம். நேற்றைய முன்தினம் தமிழகத்தில் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடந்தது. அதன் தலைவராக இந்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை வகித்தார். அதன் துணைத் தலைவர் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்கையில், தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு என்பது மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மாநாடு. அந்த அமைப்பே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைப்பு. இந்த மாநிலங்கள் இந்திய கடற்பரப்பை அதிகமாக கொண்டிருக்கும் தென் மாநிலங்களில் உள்துறை இலாக்காவின் சில முக்கியமான முடிவுகளுக்காக, சில முக்கியமான நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாநாடு கொண்டு வரப்பட்டது. இதில் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கட்சியின் வேலைகளை, தன்னுடைய சொந்த கட்சியின் வேலைகளை பாஜகவின் அசைன்மெண்ட்ஸை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். அதை நாம் பார்க்க முடிகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லியதை நாம் அனைவரும் அறிவோம். நேற்று நியூஸ்7 விவாதத்தில் திரு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது, இந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு என்பதே அமித்ஷா அவர்கள் விஜயை சந்திப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாநாடு என்று அவர் சொல்கிறார். அதற்கு உடனே அதனுடைய நெறியாளர் நியூஸ்7 ஆங்கர் என்ன சொல்றாருன்னா, சார், அமித்ஷா எவ்வளவு பெரிய தலைவர், அவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், அவர் விஜய் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் சந்திக்கலாமே, எதற்காக இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்றார், நீங்க நான் சந்திக்கணும் அப்படின்னா, அதாவது மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி ஆங்கரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் சந்திக்கணும்னா யதார்த்தமா சந்திச்சுக்கலாம். ஆனா இது அரசியல் தலைவர்களிடையேயான சந்திப்பு. அந்த சந்திப்பு என்பது அவர் அப்படி டிரான்ஸ்பரண்டா கூப்பிட்டு சந்திக்கிற நிலைமையில இல்லை. இந்த மாதிரி சில வேலைகள்ல பார்த்து சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும். ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, இந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் பர்சனல் அசைன்மெண்ட்ஸை செயல்படுத்துவதற்காக திரு அமித்ஷா அவர்கள் இதில் செயல்படுகிறார் என்று சொல்கிறார், குற்றம் சுமற்றுகிறார். இரண்டாவது, நியூஸ்7 தொலைக்காட்சி விவாதத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், இந்த மாநாடு என்பது குறிப்பாக துணைத் தலைவரே, இந்த மாநாட்டின் துணைத் தலைவரே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தான். தலைவர் யார் என்று கேட்டால் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். இந்த மாநாடு என்பது அமித்ஷாவும் விஜயும் சந்திப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாநாடு என்று மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் சொல்கிறார். ஸோ அவரும் ஒரு குற்றம் சுமற்றுறாருன்னு தான் பார்க்கணும். இப்போ என்ன இவ்வளோ உண்மையாலுமே இதோட அடிப்படை என்ன, இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிஜேபிக்கு என்ன அவசியம், அதாவது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களோட முக்கியத்துவம் என்ன, தாவேகாவோட முக்கியத்துவம் என்ன தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவேகா தேவைப்படுறாங்க, எதுக்காக அமித்ஷா ஒருவேளை அதுல உண்மை இருக்கும் அப்படின்னா எதற்காக அப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், இந்தியாவில் வரப்போற 2029 தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடும் பின்னடைவை கொடுக்க போற ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் எப்படியாவது என்னன்னா வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது. அதற்கான சட்ட முடிவுகளை, அதற்கான நிர்வாக முடிவுகளை, அதற்கான வேலைகளை நாடாளுமன்றத்தில் பார்க்க இருக்கிறார்கள். நாடாளுமன்றம் என்பது இந்திய மக்களுக்கான சட்டத்தை, இந்திய மக்களின் நலன்களுக்கான சட்டத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன்றம். இந்த நாட்டின் இறையாண்மைக்கு, இந்த நாட்டின் குடிமக்களின் வாழ்வாதாரத்திற்கு, வாழ்வியல் மேம்பாட்டுக்கு, ஜனநாயகத்துக்கான ஒரு மன்றம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது அவர்களின் கட்சிக்கான ஒரு மன்றமாகவே அவர்கள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையிலே தான் அந்த கட்சி வெற்றி வாய்ப்பினை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக தான் அந்த மன்றமே நடக்கிறது. வரக்கூடிய இந்த 2029 தேர்தலில் தங்களின் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும், பிஜேபி என்பது இந்தியாவில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக 3 முக்கியமான சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற துடிக்கிறாங்க. முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சி செய்ய துடிப்பது இந்தியாவில் டீலிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்துடணும். அதாவது இப்போ இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543.
அதை 850ஆக அதிகரிக்க போறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 சீட்ஸை வந்து அதிகரிக்க போறாங்க. இது பெரும்பாலும் இது வட மாநிலங்களுக்கு ஆதரவாக என்பதை விட பிஜேபி எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, யூபி, பீகார் அப்படின்ற ஹிந்தி பேசுற ஸ்டேட்ஸ் வந்து இன்னைக்கு பிஜேபி கையில இருக்கு. ஸோ அந்த மாநிலங்களில் தங்களுக்கு ஏதுவான தங்கள் வெற்றிக்கு உகந்த சில திருத்தங்களை இந்த நம்பர்ஸை உயர்த்துறதால, எம்பிக்களோட எண்ணிக்கையை வந்து பாராளுமன்றத்தில் உயர்த்துறதால அவங்க எந்த மாதிரி வந்து அந்த தொகுதிகளை வந்து வடிவமைச்சா ஜெயிக்க முடியுமோ அதை வந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பிஜேபி இந்த மசோதாவை கொண்டு வர துடிக்கிறது. டீலிமிட்டேஷன் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 25 ஆண்டுகள் வந்து இப்பொழுது பெஞ்ச்மார்க் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் பண்ணோம். அதை நம்ம மறுக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அஜெண்டாவில் இந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக சில வேலைகளை செய்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிப்பவர் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். குறிப்பாக அவர் வந்து டீலிமிட்டேஷனுக்கு நோனே சொல்லிட்டார். இந்த எம்பிக்களோட எண்ணிக்கையை நாங்கள் உயர்த்துறதுக்கு கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டோம். மிக சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. ஸோ பிஜேபியோட அசைன்மெண்ட்டுக்குள்ளார நாங்கள் வரமாட்டோன்றத தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் வாயிலாக அது வெற்றிகரமாக நிறைவேற்றிய திரு விஜய் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவித்து விட்டார். இப்போ வந்து என்னன்னா அடுத்தது வந்து அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த முடிவுக்கும் வந்து தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒத்துப்போ போறது கிடையாது. அவர் கண்டிப்பா அந்த ஒரு ட்ராப்லையும் வந்து சிக்கிக்கொள்ள போறது கிடையாது. மூன்றாவது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும். இங்க இருக்கின்ற சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, இங்க இருக்கின்ற கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸுக்கு எதிராக ஒரு சட்டத்தினை கொண்டு வர வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக வந்து எஃப்சிஆர் திட்டத்தின் கீழ் எந்த அளவுக்கு வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக செயல்பட்டது என்று, அதே போன்று ஒரு நிலைப்பாட்டினை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் அஜெண்டாஸை பிஜேபி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அஜெண்டாவை வந்து நம்ம வந்து தென் மாநிலங்களில் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா, தென் மாநிலங்கள் பொதுவாக இப்போது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இங்கே எல்லாமே வந்து தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர். கர்நாடக முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர். கேரள முதல்வர் திரு வி.டி. சதீஷன் அவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர். ஸோ எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் கையில் இருப்பதால் இங்க இருக்கின்ற அடுத்த மிகப்பெரிய மாநிலம் என்பது தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாவேகா என்பது, தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் இருக்கிறது. ஸோ எப்படியாவது தமிழக முதல்வர் விஜயை தங்களின் கைக்குள் போட்டு விட்டால், தங்களின் வழிக்கு கொண்டு வந்து விட்டால், ஏதாவது ஒரு வகையில அவரை வந்து சமாதானப்படுத்த முயன்றால், பிஜேபி தங்கள் நினைக்கின்ற டீலிமிட்டேஷன், தங்களுக்கு உகந்த தங்களின் வெற்றிக்கு, தங்களின் சுயநலத்திற்கான முடிவுகளுக்கு வெற்றி வாய்ப்பை தேடிக்கொள்வதற்கு தமிழக முதல்வரை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் அது நடக்காது. எந்த காலத்திலும் அது நடைபெற வாய்ப்பு கிடையாது. மிக தெளிவாகவே சட்டமன்றத்திலேயே, தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே பிஜேபி முன்மொழிந்திருக்கிற இந்த திட்டத்திற்கு தமிழக முதல்வர் திரு விஜய் எந்த அளவிற்கு எதிர்ப்பானவர் என்பதை மிக வெற்றிகரமாக தெரியப்படுத்திவிட்டார். அதை பத்திரிகை வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக, தாங்கள் வைத்திருக்கின்ற ஊடகங்களின் வாயிலாக எதையாவது ஒன்று முயற்சி செய்து, இல்லை விஜய் எங்களுடன் தான் இருக்கிறார் என்று அவர்களுடைய கட்சி சார்ந்த சிந்தனையாளர்களை, பத்திரிகையாளர்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் கொண்டு வந்து பாஜக தங்களுக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ண துடிக்கிறார்கள், தங்களுக்கான செய்திகளை உருவாக்குவ துடிக்கிறார்கள். அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடைபெறாது. கண்டிப்பாக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை பிஜேபி தன் கைவசப்படுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.